செய்திகள் தொடர்கின்றன. போலி ஆவணங்கள் தயாரித்து நிலத்தை அபகரித்ததாக சேலம் மேற்கு மாவட்ட பாமக விவசாய அணி செயலாளர் மாரியப்பன் கைது செய்யப்பட்டார். சேலம் சூரமங்கலம் பகுதியைச் சேர்ந்தவர் சிபிலி ஆக்னேஷ். இவர் சேலம் அருகே உள்ள மேட்டுக்குடி தாதாவூர் என்னும் இடத்தில் 42 சென்ட் நிலம் வைத்துள்ளார். இதனிடையே ஜலகண்டாபுரத்தைச் சேர்ந்த பாமக கட்சியின் சேலம் மேற்கு மாவட்ட விவசாய அணி செயலாளர் மாரியப்பன் போலி ஆவணங்கள் மூலம் சிபிலி ஆக்னேஷ் நிலத்தை அபகரித்து தனது மகன்கள் கோவிந்தராஜ், செல்வராஜ் ஆகியோருக்கு வழங்கியுள்ளார். இதை அறிந்த சிபிலி ஆக்னேஷ் மாரியப்பனிடம் கேட்டதற்கு அடிகாட்களை கொண்டு மிரட்டியுள்ளார். சேலம் நில அபகரிப்பு தனிப்பிரிவு போலீசாரிடம் புகார் அளித்ததன் பேரில் நில அபகரிப்பு அதிகாரி தட்சிணாமூர்த்தி நடத்திய விசாரணையில் பாமக சேலம் மேற்கு மாவட்ட விவசாய அணி செயலாளர் மாரியப்பன் கைது செய்யப்பட்டு சேலம் மத்திய சிறைக்கு கொண்டு செல்லப்பட்டார். 3 வயது சிறுவனுக்கு தவறான சிகிச்சை அளித்ததாக கூறி சென்னை ராமாபுரத்தில் மருத்துவர் ஒருவரை பொதுமக்கள் தாக்கியதால் பரபரப்பு ஏற்பட்டது. சென்னை ராமாபுரத்தைச் சேர்ந்த மாரி ராதா அவர்களின் 3 வயது மகன் சந்தோஷ் நேற்று மாலை குழந்தை விளையாடிக் கொண்டிருந்தபோது குழந்தையின் காதில் சீழ் வழிந்ததை பார்த்து அருகிலுள்ள மருத்துவமனைக்கு கொண்டு சென்றுள்ளனர். அப்போது குழந்தையை பரிசோதித்த மருத்துவர் ஊசி ஒன்றை போட்டுள்ளார். இதையடுத்து சுமார் 15 நிமிடம் தெம்பாக இருந்த குழந்தை சந்தோஷுக்கு திடீரென வலிப்பு நோய் ஏற்பட்டுள்ளது. உடனே சந்தோஷை வேறு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லுமாறு அந்த மருத்துவர் கூறிக்கொண்டிருக்கும் போதே குழந்தை சந்தோஷ் இறந்துவிட்டான். இதை அறிந்த பொதுமக்கள் தவறான சிகிச்சை அளித்ததால்தான் குழந்தை இறந்ததாக மருத்துவர் மீது தாக்குதல் நடத்தி வளசரவாக்கம் போலீஸ் நிலையத்தில் அவரை ஒப்படைத்தனர். பின்னர் குழந்தையை பிரேத பரிசோதனைக்காக ராயப்பேட்டை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இந்த சம்பவம் குறித்து அந்த மருத்துவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு கைது செய்யப்பட்டார். இதனால் அந்த பகுதி முழுவதும் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. சேந்தமங்கலம் அருள்மிகு பெரிய மாரியம்மன் கோவில் திருவிழாவை முன்னிட்டு 3 லட்சம் ரூபாய் நோட்டுகளால் அம்மன் அலங்கரிக்கப்பட்டு திருவீதி உலா நடைபெற்றது. நாமக்கல் மாவட்டம் சேந்தமங்கலத்தில் பெரிய மாரியம்மன் கோவில் திருவிழா ஆண்டுதோறும் ஆடி மாதம் துவங்கி ஆவணி மாதம் வரை நடைபெற்று வருவது வழக்கம். இதேபோல் இந்த ஆண்டும் நடைபெற்ற இந்த விழாவின் ஒரு பகுதியாக அம்மனுக்கு 3 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள நோட்டுகளால் அலங்காரம் செய்யப்பட்டு முக்கிய வீதிகள் வழியாக ஊர்வலம் சென்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனை தரிசனம் செய்தனர். ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகளின் 340வது ஆராதனை மகோற்சவ விழா நாடெங்கும் விமரிசையாக கொண்டாடப்பட்டு வருகிறது. சேலத்தில் உள்ள ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிக்கு சிறப்பு ஆராதனை நிகழ்ச்சி நடைபெற்றது. 3 நாட்கள் நடைபெற்ற இந்த ஆராதனை நிகழ்ச்சியில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர். அப்போது கோபூஜை, கனகாபிஷேகம் உள்ளிட்ட பல்வேறு பூஜைகள் நடைபெற்றன. குன்னூரில் நேற்று மேகமூட்டத்துடன் திடீரென கனமழை பெய்ததால் அங்குள்ள பஸ் நிலையம் நீரில் மூழ்கியும் சாலைகளில் மழைநீர் பெருக்கெடுத்தும் ஓடியது. நீலகிரி மாவட்டத்தில் கடந்த சில நாட்களாக குன்னூர் மற்றும் அதன் சுற்றுப்புற பகுதிகளில் பரவலாக மழை பெய்து வருவதால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். இதனிடையே நேற்று திடீரென பெய்த கனமழையால் சாலைகளில் மழைநீர் வெள்ளம் போல் கரை புரண்டு ஓடியது. உயரமான பகுதியிலிருந்து வேகமாக வந்த மழைநீர் பேருந்து நிலையத்தில் தேங்கி நின்றது. இந்த திடீர் மழையால் வாகன போக்குவரத்து கடுமையாக பாதிக்கப்பட்டதோடு பேருந்துக்காக காத்திருந்த பயணிகள் அவதிக்குள்ளானார்கள். மேலும் இந்த மழையினால் குன்னூர் மேட்டுப்பாளையம் மலைப்பாதையில் பாறைகள் சரியும் அபாயம் ஏற்பட வாய்ப்பு உள்ளது என அந்த பகுதி மக்கள் தெரிவித்துள்ளனர். ஆண்டிப்பட்டி அருகே உள்ள அரசு பள்ளியில் சுதந்திர விழாவை முன்னிட்டு நடைபெற்ற நிகழ்ச்சியில் பள்ளி சிறுமிகள் கரகாட்டமாடி அனைவரையும் வியப்பில் ஆழ்த்தியுள்ளனர். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே உள்ள சித்திய கவுண்டன்பட்டி ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளியில் இந்திய 65வது சுதந்திர தின விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது. இந்த கிராமத்தில் 1000 வீடுகள் உள்ளன. இருந்தபோதிலும் பொங்கல் உள்ளிட்ட கிராம விழாக்களை காட்டிலும் பள்ளி குழந்தைகளோடு சுதந்திர தின விழாவை கொண்டாடுவதையே இக்கிராம மக்கள் கௌரவமாக கருதுகிறார்கள். இங்குள்ள நடுநிலைப் பள்ளியில் சுதந்திர தின விழா கொண்டாடப்பட்டது. இதில் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு மாணவர்களின் கலை நிகழ்ச்சிகள், பேச்சு, கவிதை, நாடகம் போன்ற போட்டிகளை கண்டு ரசித்தனர். குறிப்பாக கிராமிய மனம் கமழும் வகையில் பள்ளி குழந்தைகள் ஆடிய கரகாட்ட நிகழ்ச்சி அனைவரையும் மெய்சிலிர்க்க வைத்தது. இன்று நள்ளிரவு முதல் நடைபெறவிருக்கும் லாரி வேலை நிறுத்தத்திற்கு தமிழக மணல் லாரி சங்கம் ஆதரவு தெரிவித்துள்ளது. டீசல் மற்றும் சுங்க வரியை குறைக்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தென்னிந்திய லாரி உரிமையாளர்கள் சங்கம் வேலை நிறுத்தம் செய்யப்போவதாக அறிவித்துள்ளது. இந்த வேலை நிறுத்தத்திற்கு தமிழ்நாடு மணல் லாரி உரிமையாளர்கள் சங்கம் ஆதரவு தெரிவித்துள்ளது.
இதன்படி வேலை நிறுத்தத்திற்கு ஆதரவாக மணல் லாரிகளை இயக்காமல் இருக்க முடிவு செய்துள்ளதாக அதன் மாநில தலைவர் செல்லி ராஜாமணி நாமக்கல்லில் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார். இதனால் நாள் ஒன்றுக்கு 2 கோடி ரூபாய் நஷ்டம் ஏற்பட வாய்ப்பு உள்ளதாகவும் பல லட்சம் தொழிலாளர்களின் வேலை பாதிப்பு ஏற்படும் என்பதால் அரசு உடனே நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தெரிவித்துள்ளார். மதுரையில் மீன் கடைகளில் மாமூல் வசூலித்ததை தட்டி கேட்டவரை அரிவாளால் வெட்டிய திமுக வடக்கு மண்டல தலைவர் உட்பட 3 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். மதுரை கேபுதூர் பகுதியில் செயல்பட்டு வரும் மீன் மார்க்கெட்டில் கடை வைத்திருப்பவர் ஆகிம். இங்கு திமுக வடக்கு மண்டல தலைவர் இசக்கிமுத்து தலைமையில் ஒரு கும்பல் அடிக்கடி மாமூல் வசூல் செய்து வருவதாக கேபுதூர் காவல் நிலையத்தில் ஆகிம் புகார் செய்திருந்தார். இதையடுத்து காவலர்கள் இசக்கிமுத்துவை எச்சரித்ததாக கூறப்படுகிறது. இதனால் ஆகிம் மீது முன்விரோதம் கொண்ட இசக்கிமுத்து அவரை அரிவாள் உள்ளிட்ட பயங்கர ஆயுதத்தால் தாக்கியுள்ளார். இந்த தாக்குதலில் இசக்கிமுத்துவுடன் மேலும் 2 பேர் ஈடுபட்டுள்ளனர். இதனால் உயிருக்கு ஆபத்தான நிலையில் ஆகிம் மதுரை அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இது தொடர்பாக இசக்கிமுத்து உள்ளிட்ட 3 பேர் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்து கைது செய்தனர். கேஸ் இணைப்புகளை தனியார் ஏஜென்சிகளுக்கு மாற்றியதை கண்டித்து திருச்செங்கோடு பகுதி பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். திருச்செங்கோட்டில் டிசிஎம்எஸ் கூட்டுறவு சங்கத்தில் உள்ள 53,000 கேஸ் இணைப்புகளில் 5,000 இணைப்புகளை இந்தியன் ஆயில் கார்ப்பரேஷன் உத்தரவின்படி வீனஸ் கேஸ் ஏஜென்சி என்ற தனியார் நிறுவனத்திற்கு மாற்றம் செய்யப்பட்டதாக தெரிகிறது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்துள்ள அந்த பகுதி மக்கள் தங்களது கேஸ் இணைப்புகளை மீண்டும் டிசிஎம்எஸ் நிறுவனத்திற்கே மாற்றித்தர வேண்டும் என்று வலியுறுத்தி திருச்செங்கோட்டில் உள்ள டிசிஎம்எஸ் அலுவலகத்தின் முன்பு சாலை மறியலில் ஈடுபட்டனர். டிசிஎம்எஸ்ல வந்து 40 வருஷமா நாங்க பொதுமக்கள் எல்லாம் வந்து டிசிஎம்எஸ் சிலிண்டர் வாங்கிட்டு வரோம். எங்க சிலிண்டர் வந்து வீனஸ்ங்கிற தனியார் கம்பெனிக்கு மாத்தி விட்டாங்க. அதனால எங்களுக்கு ரொம்ப சிரமமா இருக்கு. எங்களுக்கு வந்து டிசிஎம்எஸ் மறுபடியும் சிலிண்டர் மாத்தி கொடுக்கணும். இதுகுறித்து தகவல் அறிந்த மாவட்ட காவல் துணை கண்காணிப்பாளர் சுஜாதா மற்றும் டிசிஎம்எஸ் கேஸ் பிரிவு மேலாளர் பழனிசாமி ஆகியோர் பொதுமக்களிடம் பேச்சுவார்த்தை நடத்திய பின்னர் சாலை மறியல் கைவிடப்பட்டது. இதனால் சிறிது நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. பிரான்சில் நடைபெற்ற வித்தியாசமான நத்தை போட்டி, ஏராளமானோர் கண்டுகளிப்பு. விவரம் இடைவேளைக்கு பிறகு.